எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்கள். நான் உங்களோட யோகேஸ்வரன் பேசுகிறேன். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இப்போ புது ஏரின்ற அழைக்கப்படும் ஏரி. இது பழனத்தில் மிகப்பெரிய ஏரி, அதாவது இரண்டாவது பெரிய ஏரி கொள்ளளவில். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்கு மேற்பட்ட கரை இருக்குது. இது கரை வந்து எக்ஸ்ட்ரா இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேல் தான் வந்து இந்த கரையோட நீளம் இருக்கும். இந்த எஜ்ஜிலேருந்து நம்ம ஊருக்குள்ளே போகிற வரைக்கும் அந்த எஜ்ஜு இருக்கும். இந்த கரையை வந்து நம்ம வந்து மக்கள் வந்து ஒரு ஒத்தையடி பாதையாக ஒரு பைக் போகிற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி 100கணக்கான பனைமரங்கள் இருந்தது. இதெல்லாம் மரங்கள் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய மரங்கள் வெட்டப்பட்டுடுச்சு. இல்லைனா வந்து இன்னும் ஏரி வந்து ஒன்று பசுமையாக இருக்கும். உள்ளே வந்து ஏரிக்கரைகள் நடந்து போக முடியாத அளவுக்கு மரங்கள் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நெருக்கமாக நிறைய மரங்கள் இருக்குது. ஒரே ஒரு கோரிக்கை பொதுமக்கள் கிட்ட கேட்குறேன். அட்லீஸ்ட்டு தனிநபரும் அரசாங்கமும் சேர்ந்து நிச்சயமாக அட்லீஸ்ட்டு ஒரு ஏரி குளங்களில் இருக்க மரங்களையாவது நிச்சயமாக பார்த்துக்கிட்டா தான் பூமி வந்து எதிர்காலத்தில் வந்து வாழ தகுதி உள்ள இடமா இருக்கும். எங்கள் ஊர்லேயே நான் 100கணக்கான மரங்கள் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தேன். அது இயற்கையாக பட்டு போகிறது ஒரு பக்கம், மக்கள் அழிக்கப்படுறது ஒரு பக்கம்.